வணக்கம் வாங்க உள்ள போங்க. வணக்கம்மா. வாங்க. ஏண்டா பழனி, ஓ மாமனார் என்ன வாங்க வாங்க வருவாரா இல்ல இன்னும் அதே கோபத்தோட முறுக்கிட்டு தெரியுதாடா? வணக்கங்க. வீடு தேடி போய் அழைச்சிருக்கு, வராம எங்க போயிடுவா? அமுதாவை சபையில அசிங்கப்படுத்த இன்னொரு திட்டம் வச்சிருக்கேன்ப்பா. மொத்தத்துல அவங்க குடும்பமே இன்னைக்கு அசிங்கப்பட போறாங்க. ஜெயில இருந்து திரும்பி வந்த எனக்கு நல்ல விருந்து காத்து கிடக்குன்னு சொல்லு. வாங்க 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 உள்ள போங்க. அப்பச்சி இங்க பாருங்க. வணக்கம். வாங்க. என்ன நீங்க குடும்பத்தோட வருவீங்கன்னு பார்த்தா நீங்க மட்டும் தனியா வரீங்க. குடும்பத்தோட வரணும்னு ஆசைதான். ஆனா இதே நாள்ல என் பொண்டாட்டியோட தங்கச்சி வீட்டுல ஒரு விசேஷம் வச்சுட்டாங்க. ஓஹோ. அதான் அவ அங்க போயிட்டா, என்னையும் கூப்பிட்டா. ஆனா ஐயா வீட்டு ஃபங்க்ஷன் நான் தவிர்க்க முடியுமா? அதான் நான் அவளை அனுப்பிட்டு தனியா வந்துட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் பழனி, உன் மாமனார் சிதம்பரம் ஐயாவுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சு. அந்த பெரிய மனுஷனுக்காக தான் காத்து கிடக்குறோம். பக்கத்து போயிருந்தாலும் வசதியா இருக்கிற மாதிரி காட்ட வாடகைக்கார பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. வாங்க பெரியமா, அங்கேயே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. என்ன அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. வாங்க நீ வா மாணிக்கம், வா செந்தில், அமுதா வாமா. வணக்கம் வணக்கம். நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னா வந்தா தான் சபையே நிறைஞ்சிருக்கும். போங்க உள்ள போங்க. போங்க உள்ள போங்க. என் பையனை அடிச்சது இல்லாம என்ன வேற ஆளை வச்சு அடிக்கிறியா? இம்புட்டு பண்ணியும் நான் எதுவும் பண்ணாம இருக்கேன்னு பாக்குறியா? நான் பதுங்கி இருக்கிறதே நேரம் பார்த்து பாயறதுக்கு தான். போ, உன்னை பாத்துக்கிறேன். என் கண்ணே பட்டுடும். அம்மா வாங்கம்மா. பாட்டி வாங்க பாட்டி. நல்லாருமா, நல்லாரு நல்லாருமா. கரு உண்டான முத 2 மாசம் அதிகமா குனிஞ்சு நிமிரக்கூடாது. முன்ன மாதிரி ஓடி ஆடி எந்த வேலையும் செய்யக்கூடாது, சரியா? இப்பதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும், சரியாம்மா? வேகமா நடக்கக்கூடாது, குப்புற படுக்கக்கூடாது, ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணக்கூடாது, சரியாம்மா? அதிகமா ஓய்வெடுக்கணும், சரியா? நான் சொன்ன மாதிரி நடந்துக்கணும். உமா, இவதான் மூத்தவளா? அம்மா இல்லாத பிள்ளைக்கு அக்கா நீதான் அம்மாவா இருந்து பாத்துக்கணும். பொண்ணுக்கு தலைப்பிரசவம், பொண்ணுக்கு மறுபிறவி மாதிரி. அதுக்கு தான் தாய் வீட்டுல வச்சு கவனமா பாத்துக்குவாங்க. ஆமா, உனக்கும் இவளுக்கும் ஒரே மேடையில ஒன்னாத்தானே கல்யாணம் ஆச்சு. தங்கச்சி உண்டா இருக்கா, உனக்கு எதுவும் விசேஷம் இல்லையா? என்னம்மா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அமைதியா இருக்க. உடம்புல உனக்கு ஏதாவது கோளாறா? இத பாராதா, ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு உடம்ப சரி பண்ணிக்க. காலத்துல புள்ள பெத்துக்கோ, இல்லைன்னா ஊர் வாய மூட முடியாது. ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆம்பளைக்கு குறை இருந்தாலும் இந்த உலகம் பொம்பளையத்தான் குறை சொல்லுவாங்க. காலத்துல நடக்க வேண்டியது நடக்கணும். அதுக்கும் தகுதின்னு ஒண்ணு வேணும்ல. சரியுமா, நீ பாரு.
ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு உடம்ப சரி பண்ணிக்க. காலத்துல புள்ள பெத்துக்கோ, இல்லைன்னா ஊர்வாய மூட முடியாது. அமுதா, அத்தை, இல்ல அவங்க பேசுனதையெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ எதுக்குடா அவங்க பேசுனதுக்கெல்லாம் வருத்தப்படுற? இது மாதிரி பொது இடத்துக்கு வரும்போது 4 பேரு 4 விதமா பேசுறது வழக்கம் தானே. எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம பொறுமையா பதில்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுமா. அவங்களுக்கு என்ன தெரியும் உன்னை பத்தி? உன் கனவை பத்தியும் நானே உன்னை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியாதுமா, புரியாது. குழந்தை பெத்துக்கிறத பெரிய சாதனை மாதிரி பேசுறாங்க. இன்னும் அவங்க எந்த காலத்துல இருக்காங்க? உன்னோட லட்சியம் தியாகத்துக்கு முன்னாடி அவங்க பேசுறதெல்லாம் வீண் பேச்சுதான். ஏ மருமக குறையில்லாத மாசு மருவில்லாத சொக்க தங்கண்டா. வா வா. பொண்ண நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எதுக்கு மத்தவங்க என்ன நினைச்சா உனக்கு என்ன? நீ படி, உன் விருப்பப்படி படி. படிச்சு பெரிய ஆளா வா. அப்புறம் ஒண்ணு என்ன, 2 குழந்தைய பெத்துக்கோ. 2யும் மடியில போட்டு நான் வளர்க்குறேன், சரியா? சும்மா சுத்தி இருக்கிறவங்க சொல்றதையெல்லாம் கேட்டு நீ கலங்காத. என்னோட மருமக சாதிக்க பிறந்தவ, நீ போடா. டேய், நம்ம ராமசாமி மகன் வீட்டுல சேர்ந்துட்டாங்க. அம்மா பரவாயில்லையே. என்னங்க அப்புச்சி இன்னும் வரலையா? இல்ல அமுதா, இன்னும் வரல. வாசல்ல போய் பார்க்கலாமா? போலாம். எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க? எல்லாருக்கும் சொல்லிட்டேன். சரி. என்ன நல்ல நேரம் முடிய போகுது, எல்லாரும் வெளியே நின்னுக்கிட்டு. இல்ல, அது வந்து இந்த யாராவது வர வேண்டியிருக்கா? ஆமாங்க, முக்கியமானவங்க. பொண்ணுடைய அப்பு சின்ன வரலையே. ஆமா ஆமா, அவர் வந்தா தானே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க முடியும். ஓ அதானா, பொண்ணோட அப்பா இன்னும் வரலையா? எப்படி வர முடியும்? முன்னாடி மாதிரி வசதியா இருந்தா உடனே கிளம்பி தடப்படலாம் வந்திருப்பாரு. இப்பதான் கையில காசு இல்லாம வெறும் சிதம்பரமா இருக்காரு. சபன்னு வந்துட்டா சீர்வரிசை வைக்கணும்ல, வெறுங்கைய வீசிக்கிட்டு வர முடியாதுல்ல. அதான் மனுஷன் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு வராம இருக்காரா என்னமோ. அது எப்படி பொண்ணுக்கு இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது, அப்ப எப்படி வராம இருப்பாங்க? இந்த மாதிரி நேரத்துல பொண்ணு வீட்டுல இருந்து கொண்டாடுற சேதனம் தான் பொண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதெல்லாம் சரிதான்பா, அதுக்கு அவருக்கு வசதி வாய்ப்பு இருக்கணும்ல. ஆசை மட்டும் இருந்தா போதுமா? அதெல்லாம் மனுஷன் விட்டுற மாட்டாருப்பா, கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாரு. அப்புச்சி ஏன் இன்னும் வராம இருக்காக? இவங்க வேற இப்படி பேசிட்டு இருக்காக. அவங்க கையில காசு இல்லாதப்போ பொண்ணுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன், அவங்க என்னதான் பண்ணாலும் ஏதாச்சும் குத்தலாதான் பேசுவாங்க. என்ன நடக்க போதோ எனக்கு ஒரே பயமா இருக்குங்க. இந்த பாருமா, நல்லவங்க மனசுக்கு எதுவும் தப்பா நடக்காது. நீ தைரியமா இருமா.
வாங்க சார். வணக்கம் வாங்க வணக்கம். வாங்க வாங்க. எல்லாரும் மன்னிக்கணும், வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி, வாங்க உள்ள போலாம் வாங்க. வாங்க உள்ள வாங்க. போங்க 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 போங்க. சிதம்பரம் ஐயா வெறுங்கைய வீசிட்டு வருவாருன்னு சொன்னீங்க, சீர்வரிசையை வச்சு சபையை நிறைச்சிட்டாரு. பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன்தான். சிதம்பரம் ஐயா கஷ்டத்துல இருந்தாலும் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைய சிறப்பா செஞ்சுட்டாருயா. பொண்ணு கொடுத்து வச்சவதான். என்ன சொல்றீங்க? ஏண்டா, சிதம்பரத்தை சபையில எல்லாரும் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவாங்கன்னு சொன்னேன். ஆனா இப்ப எல்லாரும் மூக்கு மேல விரல வச்சுக்கிட்டு பேசுறாங்க. இதை நீ பண்ண லட்சணமா? அப்பச்சி, நானே இவருக்கு எப்படி இம்பிட்டு பணம் வந்துச்சுன்னு குழப்பத்தில் இருக்கேன். யார் இதெல்லாம் கொடுத்துருப்பானே தெரியலையே அப்பச்சி. என்ன மாப்பிள்ள, இப்ப சந்தோஷமா? தட்டுல 5 லட்சம் பணம் இருக்கு. என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கங்க. அவ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே வாங்கி கொடுங்க. மந்தி, நான் அமுதாவை இம்புட்டு நாளா தப்பா நினைச்சு அவளை எதிரியாவே பார்த்துட்டேன். அவளுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். உங்களையும் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிருங்கன்னு. அதெல்லாம் எதுக்குமா? மாப்பிள்ளை எல்லாத்தையும் சொன்னாரு. நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனி நடக்க போற நல்லதை பத்தி யோசிப்போம். சரிண்ணே. அப்புச்சி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாம். அப்புச்சி, இப்போ நீங்க இருக்கிற நிலைமையில எப்படி அம்புட்டு பணத்தை ரெடி பண்ணிய? அண்ணன் மண்டிக்கு தெரிஞ்சா திட்டியே தீத்துருவாங்களே. அப்புச்சி, எதுக்காக இதெல்லாம்? என்னம்மா பண்றது? நம்ம பொண்ணுக்கு ஒண்ணுன்னா நாம தான் செய்யணும். காசு இல்லைன்னா கடன் வாங்கியாவது செய்யணும்ல. கடனா? ஆமாம்மா, கடன் தான். பாசக்கடன். நானும் காசுக்காக நிறைய இடம் ஏறி இறங்கினேன். பழகுனவங்களும் சரி, சொந்தக்காரங்களும் சரி, என்னை நடு ரோட்ல நிக்க வச்சுட்டாங்க. என்ன பண்ண போறோம்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். சபையில அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி வெறும் கையோட வந்து நிக்கிறது? மத்தவங்க சொல்ற சொல் என்ன பாதிக்கிறத விட இந்த சபையில என் மகளை பாதிச்சிடக்கூடாதுன்னு பயந்துகிட்டே பணத்துக்கு என்ன பண்ணலான்னு இருந்தப்பதான் என் மாப்பிள்ள வந்தாரு. அவர்தான் எனக்காக பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. நான் இன்னைக்கு சபையில இம்புட்டு பெரிய மரியாதையோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் மாப்பிள்ள தான்மா. என்ன மாமா, எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? யாருக்கும் தெரிய வேண்டாம் தானே சொன்னேன். நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, நான் அதை வாங்கி கொடுத்தேன். அம்புட்டுதான் மாமா. இதை போய் பெருசா சொல்லிக்கிட்டு. மாப்பிள்ள, நீங்க எனக்கு வெறும் பணம் மட்டும் கொடுக்கல, என் மரியாதையை திருப்பி கொடுத்திருக்கீங்க, என் கௌரவத்தை திருப்பி கொடுத்திருக்கீங்க. இந்த சபையில அத்தனை பேர் முன்னாடியும் என் மானத்தை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. மாமா, என்னையே உங்க மாப்பிள்ளையா நினைக்கிறீங்க? மகனா பாருங்க. பெத்த மகன் அப்பா கஷ்டப்படுறத பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பான்? நான் உங்க மரியாதையை காப்பாத்தல,
உங்க கௌரவத்தையும் காப்பாத்தணும். எங்க அப்பச்சி மானம் யார் முன்னாடியும் போயிடக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் பண்ண. அம்புட்டுதான். மத்தபடி இதுல என்ன பிரிச்சு பார்த்து பேசாதீங்க. அது உங்க பெரிய மனசு மாப்பிள்ள. நீங்க எனக்கு மாப்பிள்ளையா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சூழ்நிலை பல தடவை நம்மளை எதிரியா நிறுத்தினாலும் என்னைக்கும் நீங்க ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. நான் உங்களுக்கு பதிலுக்கு என்ன பண்ண போறேன்னே தெரியல. உங்களுக்கு திருப்பி கொடுக்க என் கையில எதுவுமே இல்லை மாப்பிள்ள. மாமா, நீங்க மொத்தமா எனக்கு எப்பவோ கொடுத்துட்டீங்க. உங்க மகளை எனக்கு மனைவியா, எங்க அம்மாவுக்கு மருமகளா, எங்க குடும்பத்துக்கு குலசாமியா நீங்க எப்பவோ கொடுத்துட்டீங்க. அதுக்கு கைமாறுதான் நான் இப்ப பண்றது எல்லாம். உங்க மகளோட பாசத்துக்கு முன்னாடி நாங்க எவ்வளவு பண்ணாலும் அது அது போதாது மாமா. நீங்க ரெண்டு பேரும் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும். சரி மாமா. என்ன வாத்தி, இம்புட்டு பெரிய விஷயம் பண்ணிருக்கிய, பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணல. எல்லாத்தையும் மறைச்சிட்டிய. அப்படி இல்ல அமுதா, இத சொன்னா நீ வருத்தப்படுவன்னு தான். மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல. அம்மா, இம்புட்டு பெரிய தொகைக்கு என்ன பண்ணிய? அது தெரிஞ்சவங்க கிட்ட குறைஞ்ச வட்டிக்கு கடனா தான் வாங்க. கவலைப்படாத, சீக்கிரம் கொடுத்துடலாம். சரியா? நல்ல விஷயங்கிறதுனால நீங்க மறைச்ச விஷயத்த நான் மன்னிச்சு விட்டுறேன். சரியா? இதே மாதிரி மத்த விஷயத்திலயும் இருக்காதிய. பொண்டாட்டிக்கு தெரியாம எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க மேடம், நல்லா புரியுது. ஓகேவா? இது மட்டும் தான் மறைச்சியலா இல்ல இன்னும் ஏதாவது மறைச்சிருக்கியலா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஓ, இந்த வாத்தி பையதான் மாமனார் மானத்தை காப்பாற்ற உதவி பண்ணியிருக்கானா? இருடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பொண்டாட்டி மானத்தை சபையில எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறேன். அப்ப என்ன பண்ணுறேன்னு பாக்குறேன். இந்த பணம் பத்தலைன்னா எவ்வளவு வேணாலும் கேளுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரியத்தை மட்டும் கரெக்டா பண்ணிடணும். என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? இந்த அத்தை காசுக்காக வேலை பார்க்கறவளா? உன் பாசத்துக்காக உனக்கு ஒண்ணுன்னா இறங்கி வேலை செய்வேன். சபையில ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும். நான் கண்ணை காட்டும் போது உங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிடணும். நீங்க கேட்குற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த அமுதாவும் அவன் குடும்பமும் அப்படியே கூனி குறுகி சபையில அவமானப்பட்டு போகணும். அதை பார்த்து அந்த பெரிய மனுஷன் சிதம்பரம் துடிச்சு போகணும். அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து நான் அப்படியே ரசிக்கணும். தம்பி சொல்லிட்டீங்கல்ல, கவலையை விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். வணக்கம். மாப்ள, பெரிய சாதனை பண்ணிருக்கிய. என்ன பாத்துக்கிட்டு நிக்கிறிய? மாலையை எடுத்து போட்டு பொண்டாட்டிய சேர்ல உட்கார வைக்க. ஐயா, நீங்க கொடுத்த உசுறு நல்லபடியா நிலைக்கணும்னா முதல்ல சத்து தண்ணி கொடுத்து ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு வைங்க. எடுத்துக்கங்க.
அடுத்து பொண்ணை பெத்த அப்புச்சி நீங்க தான் போகணும். தாய்க்கும் சேய்க்கும் எந்த இழப்பும் இல்லாம பிறக்க போற புள்ள நல்லா ஆரோக்கியமா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு சத்து தண்ணி கொடுங்க. ஈஸ்வரா, என் புள்ளையும் பேர புள்ளையும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். மாமனார் மாமியார் நீங்க தானே, அடுத்து நீங்க போய் கொடுங்க. ஏங்க போங்க. மருமகளே, சீக்கிரமா ஒரு அழகான சிங்கக்குட்டியை பத்தி என் கையில கொடுத்துரு. மாமா சொல்ற மாதிரி சிங்கக்குட்டிலாம் வேணாம், உன்ன மாதிரி மான் குட்டி இருந்தா போதுமா? சரியா? இத பாருமா, எல்லார் ஆசீர்வாதத்தோட நல்லா இருமா. நல்லா இருமா, சந்தோஷமா இரு. வரட்டுமா? பாத்துமா வாங்க. அண்ணா, என்ன பாத்துட்டு இருக்க? நீ தானே பொண்ணுக்கு பெரிய மாமியார், நீ போ. உனக்கு எந்த குறையும் வராம நல்லபடியா புள்ளைய பெத்து போடாத்தா. போ. ஏமா, நீ பொண்ணோட அக்கா தானே? உன் தங்கச்சி நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியா நீ? என்ன நினைச்சு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நியாயமா பார்த்தா இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீ வரவே கூடாது. அப்படியே வந்தாலும் ஓரமா ஒதுங்கி எட்ட நின்னு வேடிக்கை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் இப்படி முன்ன வந்து நின்னா எப்படி? ஏங்க, இவதான் சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம இருக்கானா பெரியவங்க நீங்க எடுத்து சொல்லலாம்ல. என்ன சொல்லணும்? நீங்க என்ன பேசுறீங்க? என்னது, எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் ஒரே மேடையில ஒன்னா தானே கல்யாணம் ஆச்சு. சின்னவன் உண்டாயிட்டா, பெரியவன் உண்டாகாம இருக்கானா? அப்ப அவளுக்கு ஏதோ குறை இருக்குன்னு தானே அர்த்தம். ஏய், உரம் உன் மனசுல தான் இருக்கு. எங்க என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ பாட்டுக்கு வாய்ப்பு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க. உள்ள போடுறத தள்ளி போடுறது அது புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம். அதுக்குள்ள மூக்க விடுற உனக்கு அசிங்கமா தெரியல? ஆளும் மூஞ்சியம் பாரு. ஏய், இதெல்லாம் பேசுறதுக்கு நீ யாரு? சும்மா பூசி முழுகாதீங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷம் முடிய போகுது, இன்னும் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட தங்கலைன்னா இவ மலடின்னு தானே அர்த்தம்.